எவ்ரி மந்த் சேலரி வருது அண்ட் சம்ஹவ் மந்த் எண்டுக்குள்ள அந்த மணி கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகுது. அண்ட் ஒஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இந்த மந்த் என்ன செலவு பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. இங்க ப்ராப்ளம் சேலரியோ இல்ல பட்ஜெட்டோ இல்ல, இதை மேனேஜ் பண்ண நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கிடையாது. பிகாஸ் most of the people மணியை மேனுவலா தான் ஹேண்டில் பண்றாங்க. So I have automated my entire salary distribution using 3 account system. And honestly, இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா just 30 daysலயே உங்க சேவிங்ஸ் ரேட் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். As a result, உங்க இன்வெஸ்டிங் கன்சிஸ்டன்சியா இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாகும். டுடே நான் யூஸ் பண்ற 3 அக்கௌண்ட் சிஸ்டம் ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் அண்ட் இந்த சேனல்ல ஐ டாக் ஆல் அபவுட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வெறும் 3 பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது உங்க பணத்தை ப்ராசஸ் பண்ற ஒரு லாஜிக்கல் லேயர் மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இஸ் இன்கம் அக்கௌண்ட். இதுதான் உங்க மந்த்லி சேலரி லேண்ட் ஆகிற அக்கௌண்ட். ஒன்லி சேலரி, இஷ்டத்துக்கு மற்ற யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் இங்க பண்ண வேணாம். இந்த அக்கௌண்ட் உங்க ஃபைனான்சியல் சிஸ்டமோட கோர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். த மொமெண்ட் சேலரி கிரெடிட் ஆன உடனே ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா மொத்த மணியும் ஆட்டோமேட்டிக்கா மற்ற அக்கௌண்ட்டுக்கு ரூட் பண்ணணும். யூஸ்வலா நான் இந்த அக்கௌண்ட்ல எக்ஸஸ் கேஷ் எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் மணி ஐடியலா இருந்தா அதுக்கு வேல்யூவே கிடையாது. அண்ட் செகண்ட் இஸ் த ஆப்ரேட்டிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் உங்க டெய்லி ஆப்ரேஷனல் லைஃபை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்ட், கிராசரிஸ், இஎம்ஐ, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லாம ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டெய்லி ஸ்விக்கி ஆர் யூபிஐ ஸ்பெண்டிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே லாக் பண்றதுக்காக. பேசிக்கலி இதுதான் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல் ஸ்பெண்டிங் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஹியர். இதோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு மந்த்துக்கு உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு டிஸ்போசபிள் கேஷ் தேவைப்படுமோ அதை மட்டும் டிரான்ஸ்பரண்டா எடுத்துக்காட்ட யூஸ் பண்ணும். உங்க எக்ஸ்பென்சஸை சிங்கிள் அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால ஈஸியா அதை ட்ராக்கும் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் அக்கௌண்ட் இஸ் அசெட் அக்கௌண்ட். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட் இன் யுவர் என்டையர் லைஃப். அண்ட் ஹானஸ்ட்லி நான் இந்த அக்கௌண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இந்த அக்கௌண்ட் எப்பவுமே லாக்டாவே இருக்கும். இதுதான் உங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் லாங் டேர்முக்கான வெல்த் கிரியேட் பண்ற எல்லாத்துக்குமான சோர்ஸ். இந்த அக்கௌண்ட் உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக. ஸோ இதுல நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சரையே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. இப்போ இந்த சிஸ்டமை உங்க லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 இஸ் டிஃபைன் யுவர் பர்சன்டேஜ். ஒன்ஸ் இந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சேலரி அக்கௌண்ட்ல வர பணம் எப்படி ஸ்பிளிட் ஆகணும்னு ஒரு லே அவுட்டை ரெடி பண்ணுங்க. லெட்ஸ் சே இஃப் உங்க ஆப்ரேட்டிங் அக்கௌண்ட், அதாவது உங்க எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்க இன்கம்ல இருந்து 70% தேவைப்பட்டா அந்த ரேஷியோவை செட் பண்ணுங்க. அண்ட் உங்க சேவிங்ஸ் பர்சன்டேஜ் 30% இருந்தா அந்த அசெட் அக்கௌண்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுங்க. இஃப் உங்க கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஷியோவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 2 இஸ் டிப்ளாயிங் த ஆட்டோமேஷன் ஸ்விட்ச். இந்த டிரான்ஸ்ஃபரை மேனுவலா எவ்ரி மந்த் பண்ணாதீங்க. செட் அப் ஆட்டோமேட்டட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நெட் டிரான்ஸ்ஃபரை நீங்க மந்த்லி செட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்க சேலரி டேட் 1ஆம் தேதி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்தா மேபி 2nd ஆர் 3rd டேட்டுக்கு இதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் பீப்புள் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருந்தா அதை சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த சிஸ்டம் உங்க ஸ்கிரிப்டை மொத்தமா தலைகீழா மாத்தும். You spend what's left after saving. Now இந்த சிஸ்டமோட ப்ராசஸிங் பவர் என்னன்னு உங்க மைண்டுக்கு புரிய வைக்கணும். லெட்ஸ் லுக் அட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சப்போஸ் இந்த சிஸ்டமை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி எஃபர்ட்லெஸ். நீங்க ஒரு பொருளை வாங்கணுமா வேணாமான்னு உங்க மைண்ட் கூட டெய்லி சண்டை போட வேண்டியதா இருக்காது. Because you stop spending emotionally and start spending intentionally. Most of the financial anxiety uncertainty-நால தான் வரும், லோ இன்கம்னால கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் உங்க அக்கௌண்ட்ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மென்டல் பீஸ் வரும். சப்போஸ் இது நீங்க ஃபாலோ பண்ணலனா ஒரு பேட் டே அட் ஒர்க் ஆர் ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் போதும், ஒரு அமேசான் நோட்டிபிகேஷன் வந்தாலே நம்ம பல மாசமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸை சிங்கிள் நைட்ல மொத்தமா செக் அவுட் பண்ண வைக்கும். பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் ஹைலி எமோஷனல் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் நாட். இஃப் யூ டோன்ட் ஆட்டோமேட், உங்க சேலரி எவ்வளவுதான் ஏறினாலும் நீங்க எப்பவுமே ஒரு த்ரெட்மில் மாதிரி தான் இருப்பீங்க.
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. அதிகமான இன்கம் இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் சைக்கிள்லேயே மாட்டிருப்பீங்க. மணி மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை. சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கேன் கம்ப்ளீட்லி ரீரைட் யுவர் ஃபைனான்சியல் டெஸ்டினி. ரைட் நவ் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அசட் அலோகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர என்னோட இன்னொரு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.